வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல். இன்றைக்கி வந்துட்டு குக்கிங் கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ராவல் தான், அதாவது ஒரு அவுட்டிங் மாதிரி போகிறோம். அவுட்டிங்னா பெருசாக ஒன்றும் கிடையாது, கோவிலுக்கு தான். 2 கோவில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். நான் இதான் ஃபஸ்ட் டைம், 2 கோவிலுக்குமே இதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். என்ன அந்த 2 கோவில்னால், திருப்போரூரில் இருக்கிற முருகன் கோயிலுக்கும் குன்றத்தூரில் இருக்கிற முருகன் கோயிலுக்கும் தான். 2மே கவர் பண்ணிக்கேன். இது ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே போனவங்களுக்கு இதில் ஏதாவது சஜெக்ஷன் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா வேறு என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரில. சரி, போனதே கவர் பண்ணி போட்டிருக்கோம். பார்த்துட்ருக்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஃபஸ்ட்டே வந்துட்டு கால் கழுவிட்டோம். அதாவது பார்க்கிங் வந்து இங்கே நல்லாவே இருக்குது, தாராளமாகவே வந்து பார்க்கிங் வந்து சூப்பராக இருக்குது. அந்த கோவில் சுற்றி இருக்கிற பார்க்கிங்கும் விடலாம், பார்க்கிங்னு தனியாகவே இருக்குது. அந்த மாதிரி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கோவிலில் வந்துட்டு கால் நினச்சிட்டு தான் வந்து நம்ம கோவிலுக்கு போனோம். நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து சுத்தமாக வந்து இந்த பாசெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் அவங்களே வந்துட்டு க்ளீன் பண்ண இடத்த காமிச்சாங்க, அங்கே வந்து கழுவிக்கோங்க அப்படின்ட்டு. அதை கழுவி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு உள்ளார போகிற வழி தான். லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து அந்த தேங்காய் பழம் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கோயிலுக்கு போகிற இடத்துக்கு உள்ளாரே வந்துட்டு விளக்கு வைப்பாங்க. நீங்கள் இங்கே வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை வெளியிலே வேணுனாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே சேம் தான். இங்கே வாங்கிட்டு நம்ம பக்கத்துலேயே வந்துட்டு விளக்கேற்றுற மாதிரி இருக்கும். உள்ளெல்லாம் எங்கும் ஏற்றுறதுக்கு அலோட் கிடையாது. வெளியிலே வந்துட்டு இங்கே பக்கத்துலேயே, இந்த வாங்குற இடத்துக்கும் பக்கத்துலேயே வந்துட்டு விளக்கேற்றுற இடம் இருக்கும், அங்கே தான் வந்து ஏற்றலாம். உள்ளாரெலாம் வந்துட்டு அலோவ் பண்ணல. விளக்கேற்றி முடிச்சுட்டே வந்துட்டு இது வந்து சுற்றி வர இடம், அதாவது கோவில் வந்து மூலாஸ்தானம் சுற்றி வர இடம் தான் இது. உள்ளார வந்துட்டு வந்து அர்ச்சனை கிடையாது, வெளியில தான் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. உள்ளே வந்துட்டு மேபி மாலை மட்டும் வாங்குறாங்க, பூ கூட வந்துட்டு வெளியில தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லா பொறுமையாக பீஸ்ஃபுல்லாக பார்க்குற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த திருப்போரூர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்போரூர் தான். நெக்ஸ்ட்டு தான் வந்து குன்றத்தூர் போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரே நாளில் வந்து 2 கோயிலுக்கு நாங்கள் போகல. தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கியூ தான். இங்கே இருக்கிற சாமிக்கு தான் வந்து தேங்காய் பழம் உடைக்கிறாங்க, உள்ளார வந்து அலோடு கிடையாது. மூலவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளார நிறைய புகை போட்டதுனால சாமி வந்து தெளிவாக வந்து தெரியல. பட் ஆனால் நாங்கள் ஸ்டேஜுக்கு மேலே தான் இருந்தோம், கேமரா எடுத்துருக்கலாம். ஆனால் யாருமே அங்கே எடுக்காதனால நாங்கள் மட்டும் அதை எடுக்க முடியல. இதுதான் வந்துட்டு மூலஸ்தானம் போகிற வழி. அந்த கோபுரத்துக்கு உள்ளார தான் உள்ளார போகணும். மொட்டை அடிக்கிறவங்க அதுக்கெலாம் வந்து தனித்தனி கூடம் இருக்குது. தனித்தனியாக வந்துட்டு சின்ன சின்ன கோவில் வந்து நிறைய இருக்குது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் மூலவர் உள்ளார போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா திருப்போரூர். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து குன்றத்தூர். அதை விட இங்கே கொஞ்சம் நல்லாவே ஃப்ரீயாக வந்துட்டு கேமரா எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா வந்து நாங்கள் போனது 2மே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10:30 11 o'clock அந்த மாதிரி தான். அதனால் ரொம்ப நிறைய பேர் வரல. அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்து நம்ம எடுத்தோம். இங்கேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்துட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பார்க்கிங் வந்து நிறைய இருக்குது. ஆனால் இந்த 2 கோவிலுக்குமே இந்த சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, அதுக்கப்புறம் அந்த சூரசம்ஹாரம் டைம்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போவே நார்மலாக வந்துட்டு ஒரு சாட்டர்டே எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது, முருகருக்கு சம்மந்தம் இல்லாதனால இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா அப்போ மற்ற நாள்லாம் வந்து சொல்லவே வேண்டாம். அதுக்கப்புறம் வந்துட்டு குன்றத்தூருக்கு வந்துட்டு போகிறது வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு மலை மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து கீழேயே இருக்குது. கீழே வந்துட்டு படிக்கட்டு ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து பார்க்கிங் இங்கே விட்டுட்டு நீங்கள் படிக்கட்டு ஸ்டெப்ஸ் ஏறலாம். இல்லை எனக்கு படிக்கட்டு வேணாம், டேரெக்டாக நான் வந்துட்டு மூலாஸ்தானத்துக்கு போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த ரைட் எடுத்து நம்ம மேலே போனோன்னா அங்கேருந்து பார்க்கிங் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பெருமாள் கோயில் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது நான் வந்துட்டு முருகரோட கோவில் தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் கிளம்புறதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்துட்டு பெருமாள் கோயில் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் வெளியில் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 12:15 இருக்கும். எனக்கு கோவில் அந்த டைமில் வந்து க்ளோஸ் பண்ணுற டைம். சென்னையெல்லாம் ஷார்ப்பாக வந்துட்டு 11:30 11:45 12 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் வந்து போக முடியல, அதையும் கவர் பண்ண முடியல. இதுதான் குன்றத்தூர். பார்க்கிங் வந்து வெளியில் தான். அதை முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம நேராக வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போகலாம். நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போகணும் அப்படின்றதுக்காக தான் பார்க்கிங் வந்து இங்கே விட்டுட்டு போயிருந்தோம். ஸ்டெப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான். மொத்தமாக எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 ஸ்டெப்ஸ் இருக்குது. உள்ளார வந்துட்டு எதுவும் விற்கலை, தேங்காய் பழம் எதுவாக இருந்தாலும் கீழே வந்துட்டு வாங்கிட்டு போகிறது தான். பெருசாக வந்துட்டு கூட்டம் இல்லாததுனால வந்து பக்கத்துலேயும் வந்துட்டு தேங்காய் பழ கடைலாம் வந்து கம்மி தான். ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு, அதை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மேலே ஸ்டெப்ஸ் ஏறி முருகனை பார்க்க வேண்டியதான். ரொம்ப வந்துட்டு பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் இல்லை. ஏஜ்டானவங்க கூட கண்டிப்பாக இதில் வந்து மேலே ஏறி சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி பக்கத்துலலாம் வந்துட்டு மயிலெலாம் வரும் போல் இருக்காங்க, பக்கத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மயில், சேவல்லாம் வந்துட்டு உயிரோடையே விட்டுருந்தாங்க. அங்கே நிறைய வந்து சேவல் பார்த்துருந்தோம். இது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஏறி போய் தான் மூலாஸ்தானம். அங்கேயும் அதேமாரி தான். உள்ளார வந்துட்டு தேங்காய் பழம் அலோடு கிடையாது.
மூலவர் வந்துட்டு தனியாக வந்து அலங்காரம் பண்ணி மூலவரை வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அதனால் அங்கே தான் வந்துட்டு தேங்காய் பழம் உடைக்கணும், உள்ளார வந்துட்டு உடைக்க முடியாது. அதையுமே நான் வந்து கவர் பண்ணுறேன். அது எங்கே வந்து தேங்காய் பழம் உடைக்கணும், எங்கே வந்துட்டு மூலஸ்தானம் இருக்குது அப்படின்றது. இது கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், ஏன்னா வந்துட்டு இது கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்து கேமரா எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா அங்கே ஏற்கனவே வந்துட்டு ஒரு யூடியூபர் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து சரி எடுக்கலாம் அலோடு அப்படின்ற ஒரு தைரியத்தில் வந்து இது கொஞ்சம் நிறையாவே நாங்கள் வந்து கவர் பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் கோவில் வந்துட்டு வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் வந்துட்டு வீடியோவும் எடுக்க முடிஞ்சுது. இந்த ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்சு ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா இது மூலாஸ்தானத்துக்கு வந்துட்டு உள்ளார போகுது. இந்த லெஃப்ட் சைடு போகிற அந்த சந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு போயிட்டு திருப்பி அப்படியே கோவிலை சுற்றிட்டு திருப்பி இந்த சைடில் வந்துட்டு வந்தோம் அப்படின்னா கோவில் வந்து முடிஞ்சுது. பட் அந்த சுற்றிற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், நிறைய வந்துட்டு உட்காரத்துக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு பார்க்கிங் முடியுது, அதையும் வந்துட்டு நான் கவர் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சு இந்த லெஃப்ட் சைடில் இதுதான் இந்த லெஃப்ட் சைடு போகும்போது அங்கே தான் வந்து பார்க்கிங் இருக்குது. சப்போஸ் வந்துட்டு படிக்கட்டு ஏறாமல் டைரெக்டாக வந்துட்டு கோயிலுக்கு வரவங்களுக்குலாம் பார்க்கிங் அதுதான். ஏன்னா இப்போ ஸ்டெப்ஸ் ஏறாமல் டேரெக்டாக வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இல்லை ரொம்ப ஏஜ்டானவங்க ஸ்டெப்ஸ் ஏற முடியாதவங்களாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கே பார்க்கிங் போட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கீழே வந்துட்டு பார்க்கிங்க்கு வந்துட்டு அமௌண்ட் வாங்கலை நான் பார்த்த வரைக்கும். பட் மற்ற நாளில் எப்படின்றது எனக்கு தெரியல. இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறதுனால அப்படி கோவில் வந்து ரொம்பவுமே கூட்டம் கிடையாது. டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலுக்கு வந்துட்டு ஒரு பர்சனுக்கு 100 rupees இருக்குது. அடுத்து தான் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு 50 rupeesன்னு இருக்குது. ஃப்ரீ தரிசனமும் இருக்குது. இது என்ன ஸ்பெஷலான டேக்கு வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க தெரில. இது இல்லை எப்பவுமே வந்துட்டு இந்த அலங்காரம் பண்ணி வைப்பாங்கன்னு தெரில. என்ட்ரன்ஸ் அந்த கொடிமரத்துக்கிட்டே வந்துட்டு அந்த வள்ளி தெய்வான முருகனை வந்துட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம தேங்காய் பழம் உடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இந்த லெஃப்ட் சைடில் தான் வந்து தேங்காய் பழம் உடைக்கணும். இங்கே தான் அலோடு இருக்குது. உள்ளார வந்து தேங்காய் பழம் அலோட் கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு திருப்பதி மாதிரி நம்ம எப்படி சுற்றி வந்துட்டு கும்பிட்டுட்டு வரமோ அந்த மாதிரி தான் வந்து உள்ளார இருக்குது. இங்கே வந்துட்டு எல்லா கோவிலுமே இருக்குது. சேம் வந்துட்டு முருகர், விநாயகர், அதுக்கப்புறம் நவகிரகம், பைரவர்னு சிவன் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கும். இதுதான் மூலாஸ்தானம். கொஞ்சம் தான் வந்து கவர் பண்ண முடிஞ்சது. அதுவே வந்துட்டு அந்த டைமில் இல்லாததுனால, ஏன்னா பின்னாடி வந்துட்டு எங்களுக்காக போயிட்டு பூ எடுக்கிறதுக்காக போனேன். அந்த கேப்பில் தான் நான் அந்த ஃபோட்டோவே எடுத்தேன். அடுத்து வந்து பிரசாதம் சேம் அதே தான். ஆனால் எல்லா கோவிலும் இந்த முருகர் கோவிலில் சேம் டேஸ்ட்டு தான், எதுவுமே வித்தியாசம் எனக்கு எதுவும் தெரியல. அந்த சுற்றி வர ஸ்பாட்டுன்னு சொன்னேன்ல அது இதுதான். இது கோவில் சுற்றியுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அது உட்காரத்துக்கான ஸ்பேஸ் தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து போனது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:45ன்றதுனால வெயில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் அந்த போயிட்டு அந்த அளவுக்கு சுற்றி வர அளவுக்கு வந்துட்டு எங்ககிட்ட எனர்ஜியே கிடையாது. ஏன்னா நாங்கள் காலையிலே வந்துட்டு ஒரு 9:30க்கெலாம் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதனால் வந்துட்டு இந்த அளவுக்கு பொறுமையாக போயிட்டு சுற்றி வர அளவுக்கு டைம் கிடையில. அதனால் கோயில் வந்துட்டு கிட்டத்தட்ட மூலஸ்தானம் சாத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கோயில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற டைமில் தான் நாங்கள் வந்துட்டு வெளியிலே வந்திருந்தோம். ஆனால் ரொம்ப கூட்டம் இல்லை. நாங்கள் ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்னா 100 rupees அதுக்கு போய் வந்தோம். அப்போ அவங்களே சொல்லியிருந்தாங்க, ஸோ கூட்டம் எதுவுமே கிடையாது, நீங்கள் டேரெக்டாகவே போய் சாமி பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் தான் வந்துட்டு க்யூவில் நின்றுருப்போம். அதுக்குள்ளே மூலஸ்தானத்தை பார்த்துட்டு நல்லா திருப்தியாகவே பார்த்தோம். நல்ல ஒரு அழகான அலங்காரம் ரெண்டுமே. ஆனால் எனக்கு திருப்பூரூரில் இருக்கிறது வந்து சரியாக வந்து சாமி தெரியல. நிறைய வந்து புகை போட்டிருந்ததுனால அது க்ளீனாக வந்துட்டு தெரியல. அலங்காரமும் கொஞ்சம் அந்த டைமில் வந்துட்டு பண்ணிட்டு முடித்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து குன்றத்தூரில் இருக்கிற முருகன் வந்து நல்லா பளிச்சுன்னு நல்லாவே வந்துட்டு கோயில் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 2 கோவிலுக்குமே வந்துட்டு பெரிய வித்தியாசம் மாதிரி எனக்கு தெரியல. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சென்னையில் வந்துட்டு ஒரு முருகன் கோவில் அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்த்தது. எனக்கு வந்து இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா பிரசாதம் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அதில் புளி சாதமும் கொஞ்சம் சக்கரை பொங்கலும் வாங்கினோம். ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே செம்ம மூவி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தட்டை லட்டு மட்டும் வாங்கிட்டு அது அப்படியே நாங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டோம். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று குடிக்கணும் போலே இருந்தது. கூட்டம் கம்மியான நாள், ஃபெஸ்டிவலும் இல்லை. அதனால் வந்துட்டு பெருசாக கடையும் இல்லை, எதுவும் ஜூஸ் கடை கூட கிடையாது, ஈவன் தண்ணி கடை கூட அங்கே கிடையாது. மேலே ஒரு வேளை இருந்திருக்கலாம், நாங்கள் இன்னும் ஃபுல்லாக சுற்றலை.
ஏன்னா கேமராமேன் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் அதெல்லாம் கேமராலாம் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. கோவில்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃப்ரீயாகவே எடுக்கிறாரு. ஃபஸ்ட்லாம் எடுக்க மாட்டார். அதனால் வந்துட்டு இவ்வளோவும் வந்து கவர் பண்ண முடிஞ்சுது. இந்த 2 வீடியோவுமே வந்துட்டு கேமராமேன் தான் எடுத்தது. நான் எதுவுமே வந்துட்டு எடுக்கவே இல்லை. அவருக்காக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்திருக்காரு. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.